வணக்கம் மக்களே. நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதாவது எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி கவர்மெண்ட் ஜாப்பை வந்து டிஎன்பிஎஸ்சி மூலிமா கால்ஃபர் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் இந்த எஸ்எஸ்சி மூலிமா தாங்க வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட் ஜாப் தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். மொத்தமாக 14,582 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் வேக்கன்சிஸ். இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 9ஆம் தேதி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜூலை 4 வரையும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குங்க. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தாங்க. டயர் 1 அண்ட் டயர் 2 அப்படின்னு சொல்லி 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வைக்கிறாங்க. இதற்கு எந்த விதமான இன்டர்வியூமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஜென்ரலாக இருந்தீங்கன்னா. மற்றபடி உங்களுக்கு பெண்கள், எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக எந்த சார்ஜஸுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் நான் வந்து சொல்கிறேன். ஸோ யாரும் வந்து ஸ்கிப் பண்ணதில்லை, கடைசி வரையும் பாருங்கள். ஸோ என்ன போஸ்டிங் இவங்க வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பே லெவலில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். இது வந்து எந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் கீழே வந்து இவங்க வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் பிக்கான போஸ்டிங் தான் வந்து இவங்க கால்ஃபர் பண்ணுறாங்க. இதற்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில போஸ்டிங்க்கு வந்து 20 வயசுலேருந்து 30 வயசு வரையும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. சில போஸ்டிங் வந்து 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான ஏஜ் லிமிட்டை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அந்த ஏஜ் லிமிட்டுக்கான சார்ட்டுமே நான் வந்து கீழே வந்து கடைசியாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவே உங்களுக்கு புரியும். இதுக்கான ஆரம்பகட்ட சம்பளமாக பே லெவல் 7 அப்படின்றபடி உங்களுக்கு ஆரம்பகட்ட சம்பளமாக 44,900 வந்து பேசிக் பேவாக இருக்கும். இது கூட வந்து எல்லா அலவன்ஸும் சேர்த்தா உங்களுக்கு 69,000லேருந்து 70,000 வரையும் உங்களுக்கு வந்து கிராஸ் பேவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பே லெவல் 6. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரம்பகட்ட சம்பளமாக 35,400 பேசிக் பேவாகவும் எல்லா அலவன்ஸும் சேர்த்தா 50,000 மேலே உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே சம்பளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து குரூப் பி கேட்டரில் தான் வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஏஜ் லிமிட் ஒவ்வொரு போஸ்டிங் ஏற்ற மாரி மாறுது. அடுத்தது பே லெவல் 5. இதுக்கு ஆரம்பகட்ட சம்பளமாக 29,200 பேசிக் பேவாகவும் ப்ளஸ் எல்லா அலவன்ஸும் சேர்த்தா உங்களுக்கு 40,000 மேலே வந்து சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஆடிட்டர் அக்கௌண்டன்ட்ஸ் போஸ்டிங் தான் வந்து இங்கே ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதர் மினிஸ்ட்ரி ஆர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்டர் சி அண்ட் ஏஜி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கீழே வர்ற இதில் தான் வந்து இவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் சி கேட்டரில் வரும். இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து 27 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பே லெவல் 4. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான் ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்க வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் சி கேட்டரில் தான் வருது. இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து 27 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஜஸ்ட் ஷார்ட்டாக உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை வந்து டவுன்லோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரீஃபாக வந்து பார்த்துங்க. மொத்தம் 14,582 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு சேட் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சில போஸ்டிங் வந்து 18 வயசுலேருந்து 27 வயசு வரையும் அப்ளை பண்ணலான்னு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த போஸ்டிங் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சேட்டுக்கு வந்து ரீமார்க்ஸ் இருக்குது பாருங்கள், அது கீழே வந்து அதாவது 2/8/1998க்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கணும், 1/8/2007க்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 18 வயசுலேருந்து 27 வயசு வரையும் உங்களோட ஏஜ் லிமிட் இருக்குன்னா ஜஸ்ட் இந்த சேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. அடுத்தது 20 வயசுலேருந்து 30 வயசு உள்ள அந்த ஏஜ் லிமிட் இருக்குன்னா ஜஸ்ட் இந்த சேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா
2/8/1995 அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். 1/8/2005க்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கங்க. ஸோ இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12th ஸ்டாண்டர்டில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அதில் வந்து மினிமம் 60% மார்க்கில் வந்து நீங்கள் வந்து 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷனுமே தராங்க. நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருப்பீங்க இல்லையா, டிகிரியில் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கணும். டிகிரியில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி பிடிச்சிருந்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சார் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.ssc.gov.in அப்படி இல்லைனா மை எஸ்எஸ்சி மொபைல் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஓடிஆர் அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுவரையும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களோட ஓல்டு வெப்சைட் போய்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்டர் அதாவது ஓடிஆரை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபாங்க. நீங்கள் வந்து பெண்களுக்கு வந்து கட்டணம் இல்லை. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் உங்களுக்கு வந்து எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இது வந்து யூஸ் பண்ணலாம். எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. தைரியமாக நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி விண்டோ கரெக்ஷன் பீரியட் 1 அப்படின்னு இருக்குங்க. அதாவது விண்டோ கரெக்ஷன் பீரியட்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டேன் சார், நான் எனக்கு கவனக்குறைவால் ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டேன் சார், நான் வந்து திருப்பி வந்து அதை கரெக்ஷன் பண்ணணும், எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது சார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து தப்பாக ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் டைம் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது எல்லாமே 1க்கு 2 டைம் 3 டைம் நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த ஆப்ஷனே வேணாம், இன்கேஸ் உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் வந்து நீங்கள் வந்து தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இது உங்களுக்கு தராங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குங்க. புதுச்சேரியில் இருக்கவங்க புதுச்சேரியிலுமே அவங்க வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே வேணாலும் இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களை எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரியாரிட்டி வைஸாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 சென்டர் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அவங்க வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரியாரிட்டி ஆர்டராக வந்து ஃபஸ்ட்டு 3 இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. இதற்கான எக்ஸாமினேஷனாக Tier 1 Tier 2 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் உங்களுக்கு. ஸோ Tier 1க்கான எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 100 கொஸ்டின்ங்க. மொத்தம் 200 மார்க்கு. உங்களுக்கான டைம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைம் தராங்க. ஸோ Tier 2ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி Tier 2ல் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான சிலபஸ், அதற்கான எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக Tier 1ல் என்னென்ன சிலபஸ் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கே வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஒன்ஸ் நீங்கள் Tier 1 Tier 2 எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குங்க. ஸோ சில ஸ்பெசிஃபிக்கான வந்து போஸ்டிங்க்கு மட்டும் இவங்க வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் இவங்க வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களோட மெடிக்கல் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட்டை வந்து ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு ஹியூஜ் வேக்கன்சிஸ். ஸோ பெண்கள், எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளி நண்பர்கள், எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் எந்த விதமான கட்டணமும் கிடையாது. ஜஸ்ட்டு அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாமினை அட்டன் பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு நாலேஜாவது வந்து கெயின் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.